அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أوصيكم وإياي أولا بتقوى الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான கொள்கைகளையும் சரியான விஷயங்களையும் மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முதல் இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லா அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாகவே வந்து 2 ரக்காத் தொழுதுவிட்டு இங்கே சொல்லப்படுகிற அல்லாஹுடைய செய்தியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் கேட்டுவிட்டு அந்த கேட்கின்ற விஷயம் நம்மிடத்தில் இருக்குமானால் அல்லாஹுக்கு இன்னும் மேலும் நன்றி செலுத்தி கொண்டு, ஒருவேளை அந்த விஷயம் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அதை ஏற்படுத்தி கொள்வதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையால் வல்ல ரஹ்மான் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். இந்த ஜும்மா என்பது நாம் எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இது நம்முடைய மனதை தலைகீழாக ஒருவேளை
மாற்றி அமைத்து கொள்ளுகிற ஜும்மாவாக கூட இருக்கலாம். ஆகையினால் ஜும்மாவுக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் குறைஞ்சபட்சம் இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு 5 நிமிடம் முன்பாக வந்து விடுங்கள். சில பேர்களை பார்க்குறோம் 1 நிமிஷம் அரை நிமிஷம் பின்னாடி கொஞ்சம் லேட்டாகுது, நம்ம ஏறி உட்கார்ந்த பிறகு பார்க்குறோம் ஜஸ்ட்டு. அப்போ அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டுமானால் ஒரு 5 நிமிடம் முன்பாக வந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அமைதியாக இருந்து இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அதை நன்றாக கிரகித்து பார்த்து அதற்கு பிறகு தொழுது விட்டு அமைதியாக துவா செய்துவிட்டு எந்த விஷயத்தை கேட்டோமோ அதை யோசித்து பார்க்க வேண்டும் வீட்டில் போய். அதற்காக அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு கொடுத்துருக்கிறான். இந்த உலகம் முழுவதும் இந்த ஜும்மாவை கடமையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். யாருக்கு? எல்லோருக்கும் கிடையாது. யாரெல்லாம் அல்லாஹ்வை இந்த உலகத்தில் நம்பி இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தூதரை பின்பற்றி வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் மலக்குகளை நம்புகிறார்களோ, வேதங்களை தூதர்களை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, விதியை நம்புகிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அழைத்து இந்த ஜும்மாவை கடமையாக வைத்திருக்கிறான். அதை நன்றாக முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தை அதை புரிந்து கொண்டால்தான் மார்க்கம் சம்பந்தமான பல விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் முதல்ல இறங்க ஆரம்பிக்கும். எந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களோ அந்த விஷயத்தை பற்றிய ஒரு சரியான ஆழமான ஒரு அறிவு உள்ளத்தின் அடித்தளத்திலே நமக்கு இருக்க வேண்டும். உதாரணமாக அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இருக்கிறாங்கள்ல, இவர்களை 3 வகையாக பிரித்து விடுகிறான். இந்த உலகத்திலும் அப்படி தான். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கப்பட இருக்கிற அந்த விஷயத்திலும் சரிதான். எத்தனை வகையினர்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனில்? 3 வகை, 3 குரூப்னு வச்சுக்கிங்க. ஒரு குரூப் யாருன்னு சொன்னாக்கா அல் முகர்ரபூன், அரபியில் சொல்கிறேன், அப்புறமா தமிழ் சொல்கிறேன். முதலாவது குரூப்பு அல் முகர்ரபூன். 2வது குரூப்பு பேர் அல் மைமனா. 3வது குரூப்பு பேர் அல் மஷ்ஷாமா. இந்த 3 குரூப்பை பற்றியும் 56வது அத்தியாயத்தில் முழுவதுமாக அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனில் 56வது அத்தியாயம் மிக பிரபல்யமான அத்தியாயம். அது அல் வாக்கியா. இந்த வாக்கியா சூறாவை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த சூறாவை யார் வீட்டில் ஓதுகிறார்களோ, பெண்களுக்கு குறிப்பாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விஷயங்கள் ஆண்களுக்கு சொல்லுவாங்க, சில விஷயத்தில் பெண்களுக்கு சொன்னாங்க. இந்த சூறாவை யார் தினமும் ஓதுகிறார்களோ அவர்களுடைய வீட்டில் பரக்கத்தோடைய கொட்டுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாரும் குறிப்பாக இந்த வாக்கியா சூறா ஓதாத வீடு இருக்காத அளவிற்கு இருக்கும். ஒருவேளை அந்த ஹதீஸை யாராவது படித்திருந்த பெண்களாக இருந்தால் காலையிலும் ஓதிடுவாங்க, எப்படியும் ஃபஜ்ருக்கு பிறகு ஓதிடுவாங்க, மகரிப் பிறகு ஓதிடுவாங்க. ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அந்த ஓதுறதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது ரொம்ப பேர்களுக்கு. எதுக்காக ரசூலுல்லாஹி இதை சொன்னாங்க என்று ஆய்வு செய்யாமல் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. ஓதிக்கிட்டே இருந்தால் நன்மை இருக்கும், அதில் மாற்று கருத்துலாம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அதுக்கு நன்மை இருக்கிறது, அதில் மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதோடு கூடி அந்த வாக்கியா சூறா முழுவதும் இந்த 3 குரூப்பை மாத்திரம் அல்லாஹ் பேசுகிறான். அல் முகர்ரபூண்டா யார், அல் மஷ்ஷமாண்டா யார், அல் மைமனாண்டா யார். அப்படி பார்க்கும்போது அந்த 3 குரூப்புகளுக்கு அல்லாஹ் தருகிற சொர்க்கத்தை பற்றியும் அந்த சொர்க்கத்தில் கிடைக்க இருக்கிற சுகங்களை பற்றியும் விழாவாரியாக பேசுகிறான் மொத்த ஆயத்திலையுமே. முகர்ரபூன்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் இருக்கும், மைமனா குரூப்புக்கு என்ன சொர்க்கம் இருக்கும், மஷ்ஷமா குரூப்புக்கு என்ன தண்டனை இருக்குன்னு சொல்லி முழுமையாகவே அதை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். ஆக யாரெல்லாம் அல் முகர்ரபூன் என்ற குரூப்பில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அல் மைமனா என்ற இந்த 2 குரூப்பில் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் யாருமே சிந்திக்காத ஒரு சொர்க்கம் இருக்கிறது. எந்த மனிதனும் எந்த ஜின்னும் பார்த்திராத கண்டிராத அளவிற்கு உள்ள மிக பிரம்மாண்டமான நன்மைகள்
இன்பங்கள் இருப்பதாக அல்லாஹ் முழுவதும் பதிவு செய்கிறான். அந்த வாக்கியா சூரையை பற்றி பேசணும்னா ஒரு வருஷம் பேசணும். அந்த வாக்கியாவுடைய அர்த்தத்தை வைத்து அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கத்தை எல்லாம் பற்றி பேசணும்னா எத்தனை வருஷம் பேசணும்? ஒரு வருஷம் பேசுகிற அளவுக்கு உள்ள சப்ஜெக்ட் அந்த வாக்கியா சூறாக்களில் இருக்குது. அப்போ நம்ம அந்த டாப்பிக்கை மட்டும் இப்போ எடுத்துக்கிறோம். எந்த டாப்பிக்கை? அல் முக்கர்ரபூண்டா யார், அல் மைமனா என்றால் யார், அல் மஷமா என்றால் யார், இந்த 3 குரூப்பை பற்றி குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் பேசுகிறான். நிறைய இடங்களில் பேசுகிறான். 8வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். முதல்ல யார்டாவது செல்ஃபோன் இருந்தாக்கா, குறிப்பாக நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, செல்ஃபோனுக்குள்ளே நீங்கள் தமிழ் தர்ஜிமா உள்ள குர்ஆனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே அது ஜும்மாவுக்கு போனாலும் சரி, எங்கே பயான் நடந்தாலும் சரி, அந்த பேசுபவர்கள் சொல்லுகிற நம்பரை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. இவங்க சொல்லுகிற விஷயம் அதுக்குள்ளே இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இதுதான் இந்த உரையை கேட்கிற முறைகள்லாம் இருக்குது. இப்போ காலங்கள் செல்ல செல்ல இப்படி தான் போகணும். டெக்னாலஜி வளர வளர அல்லாஹுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ரொம்ப ஈஸியாக அல்லாஹ் வைத்திருக்கான் இன்றைக்கு. அப்போ 8வது அத்தியாயத்தில் 24வது வருஷம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? திருப்பி அல்லாஹ் அழைக்கின்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனு. எல்லாரையும் கூப்பிடாமல் ஏற்கனவே ஆரம்பித்தேன் இல்லையா, இந்த நம்பிக்கை கொண்டவர்களை மாத்திரம் அழைத்து அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தி? இஸ்தஜீபு லில்லாஹி வலி ரசூலி. நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்ல வந்த இந்த தூதருக்கும் பதில் சொல்லுங்கள். முதல் பாயிண்ட் இது. அதுக்கு அர்த்தம் என்னது? நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்ல வந்த தூதருக்கும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன பதில் சொல்லணும்? இதா தஆக்கும், அவர்கள் உங்களை அழைக்கும் பொழுது, லிமா யுஹ்யீக்கும், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம இதை நம்பியிருக்கோம் இல்லையா, அந்த வாழ்க்கையின் பக்கம் அழைக்கிறார்கள் அவங்க. அப்படி அழைக்கும் போது நீங்கள் எல்லோரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் இன்னும் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் அந்த ஆயத்தில். அப்போ முதலாவது சப்ஜெக்ட் என்ன இருக்காங்க? நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய செய்தியை வந்த தூதருக்கு பதில் சொல்லுங்கள். எதன் பக்கம் அழைக்கிறாங்க? அல்லாஹ் எதன் பக்கம் அழைக்கிறான்? நீங்கள் வாழ்வதற்காக உங்களை அழைக்கின்றான். தூதர் எதன் பக்கம் அழைக்கிறாரு? நீங்கள் வாழ்வதற்காக உங்களை அழைக்கின்றார். வாழ்வதுன்னா என்னது? இங்கே வாழ்கிறது ஒன்று இருக்குது நமக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நம்பிக்கையாளர்கள் இந்த உலகத்தில் உலக உடம்பு தான் சாகிறது. உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த உடம்பு தான் சாகிறது. அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. நம்மளை தவிர உலகத்தில் இருக்கிற கோடானா கோடி பேர்களுக்கு இந்த உலகத்தில் வாழுகிறோம், இன்னொரு உலகத்துக்கு போய் வாழுகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் அப்படின்னு அங்கே அர்த்தம் வைக்கணும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு போய் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அங்கேயும் வாழ போகிறீங்க. அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு முதல்ல பதில் சொல்லிவிடுங்கள். சரி, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுதெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் அந்த ஆயத்தை படித்து விட்டு. அப்போ அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல அல்லாஹ் என்ன கேள்வி கேட்டான்? கேள்விக்கு தானே பதில் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி மைண்டை கொஞ்சம் அப்படியே கசக்கணும் பிடிச்சி. குர்ஆனை ஓதுகிற முறை இதுதான். ஒரு குர்ஆன்லேருந்து ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதுக்கான வார்த்தையை முதல்ல விளங்கிக்கிட்டு, அந்த வார்த்தை விளங்குதான்னு முதல்ல பார்த்துட்டு, என்ன விஷயத்திற்காண்டி பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நம்மளே அழைக்கின்றான். என்ன கேள்வி கேட்டான் அவன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம்னாக்கா, பதில் சொல்லுதல் என்றால் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் அழைப்பான், அதற்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? எல்லாரையும் அவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? முதலாவது அழைப்பு என்ன அழைப்பு என்று சொன்னால், உலக மக்கள் அனைவருக்குமான அழைப்பு என்னது? எல்லோரும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 4 தடவை. அஷது அல்லா இலாஹா இல்லல்லா, அஷது அல்லா இலாஹா இல்லல்லா, அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா, அஷது அன்ன முஹம்மது ரசூலுல்லா, ஹையால் ஸலா, ஹையால் ஸலா, ஹையால் ஃபலா, ஹையால் ஃபலா.
அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லா. இதுதான் முதல் அழைப்பு, எல்லாருக்குமானது. இது அவன்தான் பெரியவன், அவனை தவிர பெருசு ஒன்றும் கிடையாது. நீங்கள் எதையெல்லாம் நினச்சி கொண்டிருக்கீங்களோ அதிலெல்லாம் வெற்றி கிடையாது. அதனால் வெற்றியின் பக்கம் வரணும்னாக்கா இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு எல்லாம் அழைக்கிறான். இங்கே வாங்க, இங்கே வாங்கன்னு எல்லாரையும் அழைக்கிறானா? அப்போ முதலாவதாக இதற்கு பதில் சொல்லுபவர்கள் யாரோ அவர்கள் முக்கர்ரபீன்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. அல்லாஹ் முதலாவதாக இந்த மனித இனத்தை அழைக்கும் பொழுது சில பேர்கள் அதற்கு பதில் சொல்லுகின்றார்கள், சில பேர்கள் பதில் சொல்லுவதில்லை. பதில் என்னது? பதில் என்பது ஹதீஸில் வருது, அல்லாஹ் அவர் பாங்க சொன்னாக்கா அதே வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு பதில். அது ஒரு பதில் இருக்குது. மோதியின் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள். அவர் ஐயால சலான்னு கூப்பிட்டாக்கா லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுங்கள். அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நோம்னு கூப்பிட்டாக்கா நீங்களும் லாஹவுல வலாக்குவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு அங்கே இருக்க சொல்லு. அதுக்கு அர்த்தம் பதில் அளித்தல் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு பதில் அளித்தல், பிறகு பிராக்டிக்கலாக பதில் அளித்தல். அந்த பிராக்டிக்கலாக யாரெல்லாம் பதில் அளிக்கிறார்களோ அவர்கள் முக்கர்ரபூன் என்று சொல்லக்கூடிய அந்த குரூப்பில் வந்துடுவாங்க. அவங்க என்ன முக்கர்ரபூன்னா என்ன? அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள்னு அர்த்தம். இந்த முக்கர்ரபூன் என்ற குரூப்புக்கு அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு பதில் சொல்பவர்களை அல்லாஹ் நெருக்கி வைத்து விடுவான். அதில் நெருக்கி வைத்து விடுவான். என்னது நெருக்கி வைத்து விடுவான் என்று சொன்னால் தன் பக்கம் நெருக்கி வைத்து விடுவான். அவன் எதையெல்லாம் சொன்னானோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை அமைப்பை நமக்கு முதல்ல கொடுப்பான். எல்லா நேரங்களிலும் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்று சிந்தித்து பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நமக்கு தருவான். நாம் செய்கிற எந்த செயல்களாக இருந்தாலும் அந்த செயலை என்னை படைத்த அல்லாஹ் சொன்னதா என்று பார்க்க வைப்பான். அதற்கு பிறகு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சிந்திக்க வைத்து கொண்டே இருப்பான். எல்லா செயல்களும் அதுதான். ஏன்? அவன் வாழ வைப்பதற்காக அழைக்கிறான். இங்கே அவனுடைய தூதர் எதுக்கு அழைக்கிறாங்க? வாழ வைப்பதற்காக அழைக்கிறாங்க. இங்கே அதுக்காகத்தான் ஃபஜர் தொழுகையில் மாத்திரம் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நோம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வேற போட்டு விடுறோம். அல்லாஹ் அங்கே என்ன அர்த்தம்? நீங்கள் தூங்குறீங்கள, அந்த தூக்கத்தை விட இங்கே வருவது தொழுகை சிறந்தது, தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. அப்போ அந்த அல்லாஹுடைய அழைப்புக்கு யாரெல்லாம் பதில் சொல்லி வந்து விட்டார்களோ அவர்கள் முக்கர்ரபூன். ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது அல் மைமனா என்ற குரூப்பும் இந்த முக்கர்ரபூனு கூட சேர்ந்துடும். மைமனா தான் என்ன? வலதுபுறத்தை சார்ந்தவர்கள். மஷமா என்றால் யார்? இடதுபுறத்தை சேர்ந்தவர்கள். சில பேர் இதை பார்த்துட்டு தொழுகைக்கு வந்து நிற்கும்போது வலது பக்கமாக நிற்கிற சகோதரெல்லாம் உண்டு. நான் பார்த்துருக்கிறேன். அப்படி இந்த ஆயத்தை படிச்சிருப்பாங்க போல இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு போடுறதே கிடையாது ரொம்ப பேர். அந்த வலது பக்கமாகவே அப்போ என்ன நல்லா சொல்லிட்டான்னு, வலது பக்கத்துக்காரர்களுக்கு சொர்க்கமும் இடது பக்கத்துக்காரர்களுக்கு நரகமும் அப்படின்னு குரல் இருக்குது. இதுதான் இந்த வாக்கிய சொல்லால் இருக்குது. இவங்க என்ன விளங்கிட்டாங்க? தொழுகைக்கு வந்தால் எப்பயும் வலது பக்கம் நிற்கணும், லெஃப்ட் சைடு நிற்கக்கூடாது. லெஃப்ட் சைடு சொர்க்கம், அதுவும் நரகவாதி நல்லா சொல்லிட்டான்ல. அந்த பயம் ஒன்று சில பேருக்கு இருக்கும். அந்த அல்லாஹ் சொல்லுகிற வலதுபுறம் என்பதும் இடதுபுறம் என்பதும் நாளைக்கு மறுமை நாளில் 3 குரூப்பாக பிரித்து ஒரு சாராரை மொத்தமாக வலதுபுறத்தில் நிப்பாட்டுவான், இன்னொரு சாராரை இடதுபுறமாக நிப்பாட்டுவான். இந்த முக்கர்ரபூன்களும் வலதுபுறத்தார்களும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். யாரெல்லாம் அழைப்புக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் முக்கர்ரபூன் மைமனா. இந்த முக்கர்ரபூனுக்கும் மைமனாவுக்கும் மத்தியில் இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்குது, வித்தியாசம் இருக்குது. நெருக்கி வைக்கப்பட்டவர்கள் சாதாரணமாக இருப்பவர்கள். இந்த மைமன் யார்? சாதாரணமாக ரொம்ப ஓவர் லோடு எடுத்துக்க மாட்டாங்க, அதிகமாக இபாதத்து இருக்காது, அதிகமாக துவா செய்கிறதில்லை, அதிகமாக விளங்குறதில்லை, அதிகமாக குரானெல்லாம் ஓதுறதில்லை, அதிகமாக வேறு அமல்கள்லாம் செய்கிறதில்லை, அதிகமாக தர்மங்கள் இப்படிலாம் செய்கிறது கிடையாது. ஆனாலும் சும்மா தொழுவாங்க. அல்லாஹ்க்கு அது போதுங்கிறான். முதல்ல இந்த வலதுபுறத்தார் என்னன்னாக்கா கூப்பிட்டத்துக்கு வந்தாலே வலதுபுறத்தில் எல்லாம் வச்சுருப்பாங்கிறான் பல இடங்களில். நான் அழைச்சாலாம் வந்துட்டான், சரி வலதுபுறத்தில் போட்டுவிட்ருவான் அவனை. ஆனால் சொர்க்கத்துடைய தகுதிகளை பற்றி பேசும்போது முக்கர்ரபூன் என்று சொல்லக்கூடிய மிகவும் அதிகமாக நெருக்கி வைக்கப்பட்டவர்கள் அவங்க யாருன்னு சொன்னாக்கா அவங்களை பற்றி அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான்.
முக்கர்ரபூன் யார் தெரியுமா? அவங்க காலையிலேருந்து எடுத்து இரவு படுக்கின்ற வரை, படுத்ததுலேருந்து எடுத்து திருப்பி எழுகின்ற வரை கம்ப்ளீட்டாக தன்னுடைய அந்த கால்குலேஷன் போட்டு வச்சுருவாங்க. அந்த 24 ஹவர்ஸுக்குமே அவங்க அந்த கால்குலேஷனை ரசூலுல்லாஹ் போட கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கால்குலேஷன் என்னது? ஒவ்வொருவரும் அந்த முக்கர்ரபூன் என்று சொல்லக்கூடிய நெருக்கி வைக்கப்பட்டவருடைய செயல் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருக்கும். 4:38க்கு பாங்க சொல்கிறாரு மோதின், அப்போ நாம் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்குள்ளே இருக்கும். வீட்டிலிருந்து வருவதற்கு இவ்வளோ டைம் ஆகிறது, அப்போ ஜமாத் தொழுகையோட டைம் 5 மணி என்று சொன்னால் அதற்கு முன்பாக சுன்னத் தொழுதாக வேண்டும், அதுக்கான டைம் ஃபிக்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. ஜமாத்து முடிந்து விட்டு என்னென்ன துவாக்களை செய்ய வேண்டும் அவங்களுக்குள்ள ஃபிக்ஸாக இருக்கும் அது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சூரியன் உதயமாகின்ற வரை யார் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு அதற்கு பிறகு திக்ர் செய்து கொண்டு தாங்கள் செய்த பாவங்களை நினைத்து கொண்டு வருந்தி அல்லாஹ்ட்ட கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருக்கிறார்களோ, சூரியன் உதயமாகின்ற வரை உட்கார்ந்திருந்து அங்கே துவா செய்கிறாங்களோ அவர்கள். அதற்கு பிறகு சூரியன் உதயமான பிறகு துஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த லுகர் உச்சி சாய்வதற்கு முன்பாக அரை மணி நேரத்துக்கு முன்பாக வரை துஹா தொழுகை என்ற தொழுகை இருக்கிறது. 4 ரக்காத் 2 தொழக்கூடிய தொழுகை ஒன்று. அந்த தொழுகையை அவர்கள் கடைபிடிப்பார்கள். அது இல்லை என்று சொன்னால் ஒருவேளை 20 நிமிடங்களுக்கு பிறகு, சூரியன் உதயமான பிறகு 20 நிமிடங்களுக்கு பிறகு ஆரம்பிச்சிடும் அந்த டைம். அதுக்கு பிறகு இந்த கேப்பு டைம் இருக்குல்ல, எந்த கேப் டைமு? அந்த 5 மணிக்கு தொழுத டயத்துலேருந்து திருப்பி அழைக்கப்படுகிற நேரம் இருக்கா இல்லையா, 12:49 வச்சுங்க பாங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த டயத்துக்கு அவங்கள்ட்ட கால்குலேஷன் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் கால்குலேஷன் இருக்கும் அவங்கள்ட்ட. அவங்க ஸ்கூலுக்கு போகலாம், அல்லது கல்லூரிக்கு போகலாம், அல்லது கடை வைத்திருக்கலாம், எந்த வியாபாரம் செய்யலாம், அதை பற்றிலாம் இல்லை. அவங்களுக்குள்ளே தெரியும் 12:49க்கு பாங்க சொல்லுவாங்க. நம்முடைய வேலைகளை எப்படி எந்த பக்கம் நம்ம அதை சரி செய்து கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்வது. அதுக்கப்புறம் இன்னும் நினைப்பாங்க அவங்க, அந்த ஃபஜருக்கும் லொஹருக்குமான அந்த இடைப்பட்ட நேரத்தில் தாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் பயந்து கொண்டே இருப்பார்கள். என்ன பயந்து கொண்டே இருப்பார்கள்னு சொன்னால், அந்த டயத்துக்குள்ள தாங்கள் செய்கிற வியாபாரங்கள், தாங்கள் செய்கிற கொடுக்கல் வாங்கல்கள், தாங்கள் செய்கிற எல்லா விஷயமாக இருந்தாலும் அங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அங்கே பாங்க சொல்லப்படும், உடனே வந்துடுவாங்க. அது இங்கேயோ அல்லது எங்கேயோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்கே பாங்க சொல்லப்படுகிறதோ, அவங்களுக்கு எங்கே சாத்தியமாக இருக்கிறதோ அங்கே போய் டக்குன்னு போய் உட்காந்துருவாங்க. இது அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறாங்கள, இவங்க செய்கிறதில்ல. இந்த முக்கர்ரபூன்களுக்கு அதுக்காக நெருக்கி வைக்கப்பட்டவர்கள்ன்ற வார்த்தை அங்கே வருது அரபியில். நெருங்கியவர்கள்னு சொல்லாங்க அல்லாங்க. நெருங்கியதுன்னு சொன்னால் தானாக நெருங்கிறது. நெருக்கி வைக்கப்பட்டவர்கள்னால் அல்லாஹ்வுடைய அருள்கொடையால் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள். அதற்கு பிறகு தொழுவார்கள், அதற்கு பிறகு போவார்கள், சாப்பிடுவார்கள், அதுக்கு அசரை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், வியாபாரமும் செய்வார்கள். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு அசர் வந்து விடுவார்கள் திருப்பி. அதற்கு பிறகு மகரிப் வந்துவிடும். அந்த மகரிப்புக்கும் அந்த அசருக்கு மத்தியில் நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைத்துக் கொள்வார்கள். அதுக்கு பிறகு இஷா இருக்கிறது, மகரிப்புக்கும் இஷாவுக்கு மத்தியில் டைம் இருக்கிறது, அங்கேயும் அவர் பாடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இப்படி ஃபஜரிலேருந்து இஷா வரைக்குமே அந்த குறிப்பிட்ட டயத்தில் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் அடித்தளத்தில் அவங்களுக்குள்ள ஒரு கால்குலேஷன் இருந்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும். அது எப்படி ஓடுதுன்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ளே ஒரு வாட்சி ஒன்று இருக்குது. இதெல்லாம் சொந்தமாக பேசல நான். நீங்கள் வேணால் உங்களுக்கு தெரிஞ்ச பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறத கேட்டால் உங்களுக்கு தெரியும். நம்ம உடம்புக்குள்ளேயே அல்லாஹ் ஒரு வாட்சை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அது ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் இங்கிலீஷில் ஒரு பேர் வரும், சில ரெஃபர் பண்ணுவோம். அந்த வாட்சுக்குள்ளே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே செட் பண்ணிடுவான் அல்லாஹ் அந்த வாட்சை. நியூரோ சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கிறது. அது அவன் என்ன சொல்கிறான்னாக்கா உண்மைதான் சொல்கிறான். அவன் அதை கண்டுபிடித்த ஃபிசிக்ஸ்காரன், அந்த விஞ்ஞானி சொல்கிறான், அந்த நியூரோக்குள்ளே நீ எந்த விஷயத்தை எண்ணுகிறாயோ அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உடல் அமைப்புகள், உடல் உறுப்புகள்லாம் இயங்குகிற மாதிரி அது கமாண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க. கரெக்டாக சொல்லியிருக்கிறான் அவன். எதை நீ அங்கே மண்டையில் போடுறையோ அதுதான் உனக்கு இயக்கமாக மாறும். அதுக்கு உள்ள அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு பார்ட் ஒன்று இருக்குது. அந்த பார்ட் உனக்கு தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். உன்னை அதை தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த கால்குலேஷன் மைண்டில் போட்டாக்கா
இதை தான் ரசூலுல்லாஹி ஷார்ட்டாக சொல்லிட்டு பட்டாங்க, இன்னமல் ஆமாலு பின் நியாத், முடிஞ்சிருச்சு. இவன் வந்து ரொம்ப வருஷமாக கண்டுபிடிச்சி பெரிய பெரிய கெமிஸ்ட்ரி லேபெல்லாம் வச்சு, ஃபிசிக்ஸ் லேபெல்லாம் வச்சு, அதுக்கு வந்து உபகரணங்களை வைத்து கண்டுபிடித்த அந்த விஷயத்தை அசால்ட்டாக தள்ளிட்டு போயிட்டாங்க. என்னது? இன்னமல் ஆமாலு பின் நியாத். நீ எதை எண்ணுகிறையோ அந்த எண்ணுவதற்கு தகுந்த மாதிரி உன்னுடைய உடல் உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. உன்னை அது தூண்டி விடுகிறது. உன்னை அதை தூங்காமல் உன்னை செய்கிறது. அது 4:38க்கு பாங்கு பள்ளிவாசலுக்கு வரணும் நேற்று வச்சுட்டாலே உன்னை அது அதுக்கு மேலே தூங்க விடாது. லுஹருக்கு போகணும் என்ற எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னாக்கா உன்னை வேலை செய்ய விடாது. அசருக்கு போகணும், மகரிப்புக்கு போகணும், இசாவுக்கு போகணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளே போட்டாலே அது பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கும். அந்த வாட்ச் ஒன்று, அந்த கடிகாரம் இருக்குல்ல, அது பிடிச்சி ஒன்று வந்து குடையும், ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தாது. என்னடா இங்கே அங்கே கூப்பிட்றாங்க நம்ம நிற்கிறோமே, இங்கே கூப்பிட்றாங்க அங்கே நிற்கிறோமே. அல்லது அல்லாவுக்கு மாற்றமான காரியங்களை செய்யும் பொழுது அதுக்கு அது உன்கிட்ட சொல்லும், செய்யாத, ஏன் செய்யாத, அல்லாவுக்கு பதில் சொல்லுவீங்க, செய்யாத, அதே செய்யாத, செஞ்சால் என்ன பதில் சொல்லணுப்பாங்க, அது சொல்லிக் கொடுக்கும் உனக்கு, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது அதுக்கப்புறம் தூங்கியாச்சு, தூங்க போகிறோம், திருப்பி ஃபஜர் இருக்கா, அந்த தூக்கத்திற்கும் ஃபஜருக்கும் மத்தியில் உள்ள டைம் இருக்குல்ல, அங்கேயும் பயம் ஏற்படும். அவங்களுக்கு எப்படி பயம் ஏற்படும்? அல்லாஹ் இந்த இரவை எப்படி கழிக்க சொல்லியிருக்கிறான். மனைவியோடு சேருவதா, மனைவியோடு சேருவது எப்படி, எதை சொல்லிக் கொடுக்கவில்லை அல்லாஹ்வும் தூதரும். மனைவியோடு இன்பத்தை அனுபவிக்கும் போது இன்பத்தை அனுபவிக்கின்ற அந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும், வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் மனைவியோடு சேரும் பொழுது வருகின்ற அந்த ஜென்ரேஷன் வந்து சூப்பராக இருக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த 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 இன்பம் என்பது உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உண்டாக்க முடியாத இன்பம். ஒரு ஆணும் பெண்ணும் சேருகின்ற அந்த இன்பம், அந்த இன்பத்தில் வந்து எந்த ஞாபகமே இருக்காது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைக்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் வார்த்தை சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஜன்னபி ஷைத்தான, சைத்தான்ட்ட தீங்கிலேருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் யாரான்னு கேளு அப்பங்கிறாங்க. அந்த மனைவியையும் கணவனையும் சொல்கிறாங்க அந்த டயத்தில். சாத்தியம் அது, அதான் முக்கர்ரபூன்கள். எங்கே உனக்கு வந்து உன்னால் வந்து இந்த உலகத்தில் யாரும் தர முடியாத இன்பமாக இருந்தாலும் அதை அனுபவிப்பது கூட, அனுபவிக்கிற நேரத்தில் கூட நீ அல்லாஹ்வை நினச்சிக்கன்னு சொல்லி கொடுத்தாங்க பாரு. இவங்க தான் முக்கர்ரபூன்கள். அதற்கு பிறகு தூங்குகிற ஒழுங்குமுறை அவர்கள் கடைபிடிப்பார்கள். எப்படி எல்லாமும் தூங்குகிறது உலகத்தில், ஆனால் இந்த முக்கர்ரபூன்களும் தூங்குவார்கள். அப்படி தூங்கும்போது அதற்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்படித்தான் தூங்குவேன்னு சொல்லிக் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் தூங்க சென்றால் நீங்கள் உங்களுடைய பெட்டை நீங்கள் உதறிக்கொள்ளுங்கள். அதை உதறவில்லை என்று சொன்னால் உள்ள கீழே சைத்தான் இருப்பான். எவ்வளோ டீட்டெயில் சொல்கிறான் பாருங்கள். உதறுங்க, உதறாமல் படுத்தீங்கன்னா சைத்தான் இருப்பான். செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளுங்க. குறிப்பாக குல்ஹு அல்லாஹ் அகந்த ஓதுங்க, குல்லவுது பெர்பில் ஃபலக்க ஓதுங்க, குல்லவுது பெர்பில் நாச ஓதுங்க, ஆயத்துல் குர்சியை ஓதுங்க. ஆயத்துல் குர்சியை ஓதிட்டிங்கன்னாக்கா உங்கள் கட்டில் பக்கத்துலேயே வந்து ஒரு பாதுகாப்பு அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். 3 தடவை ஓதுனா 3 மலக்குகள் வர்றாங்க. எது வரைக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் மௌத்து எழுதவில்லை என்று சொன்னால் அந்த மௌத்து வருகின்ற வரை அவங்க பாதுகாத்து கொண்டே இருக்கிறாங்க. உங்களை சரியான நேரத்துக்கு எழுப்பி விட்டுருவாங்க. சைத்தான் கிட்டேயே வரமாட்டான். பாங்கு சத்தம் கேட்குற மாதிரியே அவங்களுக்கு இருக்கும். 4:15 ஆச்சு, 4:20 ஆச்சு, அலாரம் வச்சுருப்பாங்க. அலாரம் வச்ச பிறகு கூட அந்த பாங்கு சத்தம் கேட்குற மாதிரி உணர்வு அவங்களுக்கு ஏற்படும். அந்த உள்ளத்தில் பதட்டம் ஏற்படும். ஒருவேளை அலாரத்தை மாற்றி வச்சுட்டோமோ, இவ்வளோட்ட அது வந்து பொழுது விழிஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொசீஜர் படி படுத்திருக்காங்க அவங்க. அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்தோஹியா, யாரெல்லாம் நான் மௌத்தாக போகிறேன் உன் பேரை கொண்டு, எழுந்தால் எழுந்திருப்பேன் எனக்கு தெரியாது. எழுந்தவன் என்ன சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹியானா பாதமா அமாத்தானா வ இலைஹி நுஷூர். யாரெல்லாம் நீ எனக்கு உயிர் தந்தாய், நீ மௌத்தாக்குவாய், மௌத்தாக்கி இருந்தாய், இப்பொழுது நான் திருப்பி எழுந்திருச்சிருக்கிறேன், திருப்பி இலைஹி நுஷூர், ஒன்றை தான் நான் வரப்போகிறேன். முக்கர்ரபூன்கள் அப்படி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் தான், ஒரு நாள், ஒரு நம்பிக்கையாளர்களுடைய கால்குலேஷனே ஒரே ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளை சரியாக அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பிற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கும் மத்தியில் யார் பதில் சொல்லிவிட்டாங்களோ அந்த ஒரு நாள் தான் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா நாளுமே அதுதான். 100 வருஷமாக இருந்தாலும் அதுதான், 50 வருஷமாக இருந்தாலும் அதுதான்,
எத்தனை வயது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஒரு நாள் கால்குலேஷன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டே இருக்கிற மாதிரி அல்லாஹ் செட் பண்ணி விட்டுருவான் வாட்சை உள்ள. இவர்கள் அல்லாஹுவால் நெருக்கி வைக்கப்பட்டவர்கள். இந்த அல்லாஹுவால் நெருக்கி வைக்கப்பட்ட இந்த முக்கர்ரமுன்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது இவர்கள் தான் அங்கே நபிமார்களோடு சுகதாக்களோடு மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர்களோடு இருப்பார்கள். சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள் முக்கர்ரமுன்கள். இந்த யார்? இந்த மஷமா யார்? லைட்டாக ஒட்டிக்கிட்டவங்க. இதில் லைட்டாக ரொம்ப கேர் எடுக்கிறதில்ல. அதெல்லாம் உள்ள செய்வான உடுப்பா, கண்டிப்பாக அதெல்லாம் கடமையா? அதெல்லாம் உட்காரவன உடுப்பா, டக்குன்னு உட்காந்தாவது அவசியம் அவசியம் இல்லைப்பா, இதெல்லாம் சொல்லி தான் அவசியம் இல்லை. இப்படி சில பேருக்கு இது பார்த்து செய்வாங்க. சில வேலைகளில் சில விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியம் காட்டுவாங்க. அவங்க நல்லா வந்து பேட்டு போன்னு விட்டுருவான். எப்படி மைமான செஞ்சு விடுப்பா, வந்துட்டான் இவன். இந்த மஷமா இருக்காங்கல்ல, இந்த மஷமா யாருன்னு சொன்னாக்கா இந்த முக்கர்ரபூன் என்று சொல்லக்கூடிய இவங்களுக்கும் மஷமா குரூப்புக்கும் நேர் ஆப்போசிட் இவங்க. அப்படியே டிவைட் எடுத்து பார்த்துங்க. இப்போ நான் இப்போ அரை மணி நேரம் பேசியிருக்கேன் இல்லையா, இந்த அரை மணி நேரத்தை என்னென்ன சொன்னானோ அதுக்கு நேர் எகென்ஸ்டாக இவங்க இருப்பாங்க. இந்த நேர் எகென்ஸ்டாக இருக்கிற குரூப்பு தான் உலகத்தில் அதிகமான பேர் இருப்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். நிறைய வசனங்கள் இருக்குது. இன் துத்தீவு அக்ஸர மன்ஃபில் அல்லாஹ் யுதில்லுக அன் சபீலில்லாஹ், 3வது அத்தியாயம் 100வது வசனம். இன் துத்தீவு ஃபரீக்கல் மினல்லதீன ஊத்துல் கிதாப், கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் துத்தீவு ஃபரீக்கல் மினல்லதீன ஊத்துல் கிதாப் யருத்துக்கும் பாத ஈமானிக்கும் காஃபிரீன். அந்த வார்த்தையை படிக்கும்போது பயமாக இருக்குது. அந்த 3வது அத்தியாயம் 100வது வசனத்தை படிக்கும் பொழுது பயமாக இருக்குது. பெரும்பாலான மனிதர்கள் இடதுபுறத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்துவிட்டு இந்த முக்கர்ரபூன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் மைமனா என்று சொல்லக்கூடிய வலதுபுறத்தாரும் அவங்களை பக்கம் மாறிவிட்டீர்கள் என்று சொன்னால் நம்பிக்கை கொண்ட பிறகு காஃபிராக அவர்கள் எல்லாம் சேர்ந்து மாற்றி விடுவார்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்புறம் சொல்கிறான், அதே தொடர்ந்து சொல்லும் பொழுது லா யகுர்ரன்னக கல்புல்லதீன கஃபரு பில் பிலாத் மத்தாவுன் கலீல் மஅவாஹும் ஜஹன்னம் வபிஸல் மிஹா. தொடர்ந்து வருது அந்த வசனம். நேரத்துக்கு அவ்வளோ சொல்ல முடியல நம்மளுக்கு. 3வது அத்தியாயம் 100லேருந்து 101க்கு பிறகு வரக்கூடிய வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் தான் இந்த முக்கர்ரபூன்களும் மைமனாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த மஷமா குரூப்பை பார்த்துட்டு அங்கே ஓடினோம் என்று சொன்னால் மிகப்பெரிய இழப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8ல் 24 ஒரு துண்டு தான் நான் படிச்சிருக்கிறேன். 40 நிமிஷம் ஆச்சு. இப்போ 8வது அத்தியாயம் 24 பாக்கியெல்லாம் இருக்குன்னு சொல்ல நான் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ ஒரு துண்டை படித்து விட்டு குரானில் யோசித்தோம் என்று சொன்னால் இவ்வளோ ஆழமான கருத்துக்கள் வருகிறது என்று சொன்னால் 6666 வசனங்களை படித்து விட்டு ஒரு நாளைக்கு ஒன்று படித்து எவ்வளோ அறிவு நமக்கு வரும், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு வரும். அதை ஏன் நாம் செய்வதில்லை என்று சொன்னால் நமக்குள்ளே நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற காஃபில் என்று சொல்லக்கூடிய ஒரு அலட்சியம். அந்த அலட்சியம் வேறு ஒரு நோக்கத்தால் அது சிதறடிக்கப்படுகிற மட்டும் நம்ம எதையோ நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஓட சொன்னது இங்கே வாழ்வதற்கும் இன்னொரு இடத்துல வாழ்வதற்கும் தான். நம்மளை மாத்திரம் ஸ்பெஷலாக கூப்பிடுறோம். அப்போ நம்மளை மாத்திரம் ஸ்பெஷலாக கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்லுகின்றான் என்று சொன்னால் நம்ம மீது எவ்வளோ அருட்கொடை புரிஞ்சிருக்கான்ல. இப்போ ஒரு 100 1000 200 பேர் இருக்கீங்க, நான் யூனிஸ் பாய் மட்டும் கூப்பிட்டு யூனிஸ் பாய் கொஞ்சம் பார்த்து அப்படி சொன்னேன்னா அர்த்தம் அதுக்கு. அப்போ இவர் மேலே நான் அவ்வளோ ஒரு ஆசை வச்சுருக்கேன்னு அர்த்தம். அப்படியே புரிஞ்சுங்க அதை. அப்போ இவ்வளோ பேர் 800 கோடி பேர்களுக்கு மத்தியில் இருக்கிற கூட்டத்தெல்லாம் நல்லா விட்டுட்டு அவனை கொஞ்சோண்டு நம்பணும்ல, அதுக்கு தனியாக அழைச்சி ரகசியமாக சொல்கிறான், இதெல்லாம் பார்த்துக்க, இல்லை அங்கே போயிடாத, அங்கே பார்த்தா அவனுக்கு பளபளப்பாக இருக்கும், இல்லை டிசைனாக இருக்கும், உன் மனசை விரும்பக்கூடியதாக இருக்கும், அங்கே ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி செட் பண்ணி வச்சுருப்பான் அவன். ஆனாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துக்கணும். ஏன் நீ 2 உலகத்தில் வாழ போகிற, இங்கே வாழ போகிற, அங்கே போய் வாழ போகிற. அவன் சொல்லவே இல்லாத எவன் ஒன்று கவர்ச்சி ஆக்குகிறானோ, எவன் ஒன்று மனசை மயக்குகிறானோ, எவன் பல வாழ்க்கை காமிக்கிறானோ அவனெல்லாம் அவன் சொல்வது ஒரு முறை பிறந்திருக்கிறோம், ஒரு முறை மௌத்தாயிருவோம், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது என்ற கொள்கை உள்ள அவன் மஷ்ரமா இடதுபுறத்தார். அவனை போய் நீ எப்படி பார்ப்பேன்னு கேட்குறான்ல பல இடங்களில் குரானில். நீ அவனை எப்படி நீ பார்ப்ப? உனக்கு கொடுத்த அருள்கொடை என்ன, உனக்கு கொடுத்த நம்பிக்கைத்தன்மை என்ன, நீ எப்போ அவனே பார்த்துக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுற என்று சொல்லி அல்லாஹ் அழைக்கிறான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை கேட்டு அழைக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லி இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு துண்டு தான் படிச்சிருக்கிறேன், இதான் பதில் சொல்கிறது. அந்த பதிலை சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்கு ஒரு முறை அல்லாஹ் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த படிக்கும்போது விளங்கும்போது அதுக்கு பதில் சொல்லுமேங்கிற கவலை நமக்குள்ளே வந்துடும். இந்த கவலையை நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையுமே முகர்ரபுன்களாக ஆக்கி சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் தந்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த உலக வாழ்க்கை என்பது இங்கேயும் வாழ்வதற்குத்தான், விட்டுட்டு ஓடுறது கிடையாது. இங்கேயும் அல்லாஹ் சொன்ன மாதிரி சூப்பராக வாழ முடியும். யாருமே வாழாத வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும் நம்மளால், நம்பிக்கை கொண்டவர்களால். அந்த அளவிற்கு பரிபூர்ணமான இன்பத்தை அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான். அவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே நமக்கு தான். இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கையாளர்களுக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணணும். ஆனால் அதை அல்லாஹ் எப்படி சொன்னானோ என்று யூஸ் பண்ணணும். எப்படி சொன்னானோ அப்படி, அதுதான் பரிபூர்ணமாக இன்பம் கிடைக்கும். அந்த பரிபூர்ணமான இன்பம் அல்லாஹ் பொறுத்திலிருந்து வந்துடும். அதை ஃபுல்ஃபில்லாக நம்ம அனுபவிக்கலாம். அதுக்கான சான்ஸ் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான். சும்மா ரோட்டிலலாம் விட மாட்டான். முகர்ரபுன்களையும் வலது புறத்தார்களையும் அல்லாஹ் ரோட்டில் விட மாட்டான். ரொம்ப சிறப்பாக அல்லாஹ் இந்த உலகத்தில் வைத்திருப்பான். அந்த சிறப்பை அனுபவித்து கொண்டே இன்னொரு வாழ்க்கைக்காக தயாராகிட்டே இருப்பாங்க. யாரையெல்லாம் அலைய விடுவான் என்று சொன்னால், இந்த இடதுபுறத்தை ஓடுறான்ல அவன் தான் எல்லாத்துக்கும் அலைவான். காலையில் இருந்துட்டு சாயங்காலம் வரைக்கும் அலைவான், ஓடுவான், ஓடிட்டே தான் இருப்பான். அவன் ஒரு நிம்மதியே இருக்காது, பிரச்சனை தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, அவள் இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, புலம்பிகிட்டே தான் இருப்பான். யார் அது? இடதுபுறத்தார். முகர்ரபுன்களும் வலதுசாரர்களும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், சிறப்பாக இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு வாழ்கிறேன், அழகாக வாழ்கிறேன், கௌரவமாக வாழ்கிறேன், கண்ணியமாக வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை சரியாக அமைந்திருக்கிறது, எனக்கு தந்த மனைவி நல்ல மனைவி தான், பிள்ளைகள் கரெக்டாக கொடுத்துருக்கிறான், என் குடும்பம் சரியான நல்ல குடும்பம்தான், என்னால் என் குடும்பத்திற்கு பிரயோஜனம் இருக்கிறது, என்னால் மற்ற மக்களுக்கும் பிரயோஜனம் இருக்குது, நான் நல்லா வாழ்கிறேன் என்ற வார்த்தையை முகர்ரபுன்களுக்கும் மைமனா குரூப்புக்கும் அல்லாஹ் தந்துடுவான். அந்த குரூப்பு தான் நம்ம. இன்ஷா அல்லாஹ் அந்த குரூப்பில் நம்ம இருந்து மேலும் மேலும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தினம் ஒரே ஒரு நாள் புரோகிராம் மட்டும் நீங்கள் மைண்டில் போடுங்க. அந்த புரோகிராமத்தை போட்டு அதன் பிறகு இயங்குவதற்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். எல்லாரும் சேர்ந்து துவா செய்யும்போது அல்லாஹ் இயங்குவதற்கான வாய்ப்பை தருவான். அவன் தன்பால் நெருக்கி வைத்துக் கொள்வான். இதான் முகர்ரபுனுக்கு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியா என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கியாவுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் பேசின விஷயம்லாம் சாராம்சம் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி 8:24 இந்த விஷயம் இருக்குது. 3வது அத்தியாயம் 100வது வசனத்திலேருந்து 5 வசனங்கள் இந்த விஷயங்கள் இருக்குது. சந்தர்ப்பம் கிடைக்குமானால் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் அதெல்லாம் ஓதி படித்து விளங்கி பாருங்கள். இன்னும் அதிகமான விளக்கத்தை நமக்கு அல்லாஹ் தருவான். வல்ல ரஹ்மான் தன்னுடைய அருளால் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலும் சரியாக வாழ்ந்து இன்ஷா அல்லாஹ் சொல்லுகிற அந்த முழுமையான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கைக்கு நாம் செல்வதற்கான எல்லா வாய்ப்பையும் தந்து அருள் புரிய வேண்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்தில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். நம்முடைய பள்ளிவாசலில் பணியாற்றி கொண்டிருந்த குட்டி மசூத் என்று சொல்லக்கூடிய அவங்க அந்த வசூல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, மஸ்குட்டியா? சரி, எனக்கு பேர் தெரியாது. அவங்க ஒரு விபத்தில் மாட்டியிருக்கதா கேள்விப்படுறோம். கால் உடைந்து அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டு நாகர்கோவில் மருத்துவமனையில் இருப்பதாக தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சில பேர் பார்த்துருக்குறாங்க, சில பேர் பார்க்கவும் போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு செலவாகியதாக சொல்கிறாங்க. அதில் ஒரு 90,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வசூல் ஆகிருக்குது. இந்த பள்ளிவாசல் கொடுத்துருக்காங்க. அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் எங்கே வேணாலும் பார்க்கலாம் அவங்கள. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். வயசு வேறு கூட தான், சைக்கிளில் போவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு உழைப்பாளி, எங்கே பார்த்தா அவர் நிற்பார். அதனால் அந்த உதவியை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. பாக்கி உள்ள அந்த 1,10,000 ரூபா பணத்தை எதிர்பார்க்குறாங்க. நம்ம அதை சேகரித்து அவர் கொண்டு போய் கொடுப்பதற்காக இங்கே பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் நீங்கள் பொருளாதாரம் உள்ளவர்கள் இன்ஷா அல்லாஹ் அதை கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு சாதாரணமாக ஜும்மாவில் நீங்கள் எப்போதும் பள்ளிவாசலுக்காக கொடுப்பீங்க இல்லையா,
அதை மாத்திரம் அந்த பக்கெட்டில் கொடுத்துருங்க. இந்த அவருக்காக அந்த செலவினங்களுக்காக கொடுக்குற பணத்தை வந்து நிர்வாகத்திட்ட கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட அதை பேசிங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நம்ம வந்து ஒருவர் மற்றவர்களுக்கு வந்து ஏற்படுகிற துன்பத்தின் போது உதவி செய்தலும் இபாதத்தில் தான் வரும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்படி உதவி செய்யும்போது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த முக்காரப்படி நான் பேசுகிறேன் இல்லையா, அது ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, அது குர்ஆன் முழுவதும் கொட்டி கிடக்கிறது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ உலகத்தில் வாழும்போது எந்தெந்த வகையிலெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மால் பெற முடியுமோ அந்த அடிப்படையில் பெறக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிய வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அந்த உதவுகிற விஷயம் ஒன்று அவங்களுக்கு வாழ்க்கைக்கு உதவலாம், அல்லது எதிர்பாராமல் ஏற்படுகிற விபத்துகளில் உதவலாம். அது ஏதோ ஒரு நாள் உதவி தான் அது. ஒரு மனிதன் வாழ்வதற்கான உதவி ஒன்று இருக்குது. நல்ல உபதேசங்கள் செய்து அதை அவங்க காதுபட கேட்க வைத்தது, இது மாதிரி பணம் கொடுத்து உதவுறது, இதனால எல்லாமே இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்லெண்ணத்தையும் கபூலாக்கி நம்மை அவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கி வலது புறத்தாராக நம்ம அனைவரையும் நல்லா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.